தொடும் தூரம். கேரம் விளையாட்டு வீராங்கனை எல் கீர்த்தனா அவர்களுடன் நேர்முகம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சிக்கு ஒரு இளம் விளையாட்டு வீராங்கனை வந்திருக்காங்க. இவங்க என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம எல்லாருமே அந்த விளையாட்டை எப்போ விளையாடுவோம் அப்படின்னா, ஒரு லாங் லீவ் இருக்குது, முக்கியமாக சம்மர் ஹாலிடேஸ், இந்த ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி அந்த மாதிரி லீவ்ஸில் தான் வந்து நம்ம அந்த விஷயத்தையே நம்ம எடுப்போம். அதுவும் லீவ்னா ஒரு 4 கேம் இருக்குன்னா அந்த 4ல் கண்டிப்பாக இது 2வது சொல்லிடுவாங்க எல்லாரும் இந்த விளையாட்டை. இதுக்கான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம சேமித்து வச்சுருப்போம். அந்த லீவ் வந்துச்சுன்னா உடனே அதை தூசி தட்டி எடுத்து நம்ம அது விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். குறைஞ்சபட்சம் விளையாடுறதுக்கு 2 பேர் தேவை, அதிகபட்சமாக 4 பேர் தேவை. ஸோ நான் சொல்லும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன கேம் அப்படின்ட்டு. எஸ், கேரம் போர்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கேரம் விளையாட்டு வீராங்கனை கீர்த்தனா அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். 52nd சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் நீங்கள் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முதல்ல எங்கள் சார்பாகவும் எங்கள் நேயர்கள் சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. ஸோ எங்களுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, உங்கள் பேர் தெரியும், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, ஸோ என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாமே நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தெரியும் மேம். இருந்தாலும் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேம். என் பேர் கீர்த்தனா. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹை ஸ்கூலில் படித்தேன். கேரமில் ஜாஸ்தி ஆர்வம் வந்ததால் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன். இதில் ஜாஸ்தி ஆர்வம் வச்சு அதில் விட்டுட்டதால் நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் படிக்கலாம்ட்டு ஒரு மைண்ட் செட், மறுபடியும் படித்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 11th 12th காலேஜ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே மேம். இந்த கேரம் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 10th ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த கேரம் வந்து உங்கள் லைஃப்பில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு மேம்? கேரம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு. அவர் பேர் லோகநாதன். 3 வயசுலேருந்தே கேரம் விளையாடிட்டு இருக்கேன். கேரம் வந்து எனக்கு அவ்வளோ ஆர்வம் இல்லை. எங்கள் டேடி தான் வந்து சும்மா விளையாடு அப்படி சொல்லிட்டு அந்த ஆர்வத்தை அவர் தான் முன்னாடி தூண்டினார். இப்போ அவர் என் கூட இல்லை. அவர் ஒரு 12 வருஷம் 13 வருஷம் இருக்கும். அவர் அந்த ஜாஸ்தி ஆர்வம் தூண்டுறதால சாதாரணமாக விளையாடும் போது நிறைய பேர்கிட்ட வின் பண்ணுவேன். வீட்டில் பசங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் அந்த வின் பண்ணதால எனக்கு ஜாஸ்தி ஆர்வம் வந்துச்சு. அதுலேருந்து தான் கேரமில் வந்து நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகணும்ன்ட்டு ஒரு எண்ணம். அதே மாதிரி வந்து வின் பண்ணி ஓரளவு பெரிய ஆளாக இருக்கேன். சூப்பர் மேம். ஸோ ஃபஸ்ட்டு அப்பா வந்து உங்களுக்கு கேரம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த கேரம் விளையாடும் போது நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம விளையாடும் போது நம்ம மட்டும் சீரியஸாக அதுக்குள்ளே இறங்குறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது வந்து எப்படி சொல்கிறதுனா, விளையாடும் போது வின் பண்ணணும் ஒரு சந்தோஷம். நம்ம பரவாயில்ல நல்லா விளையாடுறோம், நம்மளே வின் பண்ணுறோம். அந்த வின் பண்ணதால் தான் ஆர்வம் வந்து ஜாஸ்தி கேரம் விளையாடு அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. இப்போ வீட்டில் உங்களுக்கு கூட சிப்ளிங்ஸ் யாராவது இருக்காங்களா மேம்? அண்ணன் தம்பிலாம் விளையாடிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா இதானோன்னா அண்ணன் வேலைக்கு போயிட்டாரு. தம்பிக்கும் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நான் ஒண்டி அதில் மெயினாக இருந்தேன். ஏன்னா வந்து என் அண்ணன் தம்பியோட நான் தான் கேரமில் பெரிய ஆள் ஆகணும்னு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. அதே மாதிரி இந்த கேரமை விடக்கூடாது அப்படின்ட்டு இந்த கேரம்லேயே ரெகுலராக இருக்கேன். அப்பா வந்து கேரம் பிளேயராக இருந்தாரா? அப்பா கேரம் பிளேயராக இருந்தார் முன்னாடி. அவர் ஆர்வம் தான் வந்து என்னை ஒரு பெரிய ஆளாக ஆக்கணும்னு அவருக்கு தோணியிருக்கு. சூப்பர் மேம். ஓகே மேம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் வந்து கேரம் விளாண்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் அப்பையிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு காம்படிஷன் வெளியில் எப்போ போனீங்க? ஃபஸ்ட்டு வெளியில் போனதுன்னா 3வது படிக்கும்போது ஒரு அகஸ்டியன் ஒரு இடத்துல வந்து கேரம் மேட்ச் நடத்துனாங்க. அதில் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து வின் பண்ணணும். 100 rupees தந்தாங்க கையில். அது வின் பண்ணதால் வந்து நீ கேரம் நல்லா விளாடுற அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. எங்கள் வீட்டாண்ட கேரம் கோச் இருக்காரு, அவர் பேர் மகுபு பாஷா. அவர் கிளப் வச்சுருக்காரு. அவர் வந்து சொன்னார், உங்கள் பொண்ணு நல்லா விளாட்ற, இது மாதிரி கேரம்லேயே சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு வேறு வின் பண்ணிட்டு வந்தோன்னு தான் நீ எப்போவுமே ரெகுலராக கேரம் போமா அப்படின்னாங்க. அதே மாதிரி என்ன கேட்டாங்க, உனக்கு எப்படி இருக்குது, வின் பண்ணணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கேரமே ரெகுலராக விளாடிக்கிறேன் அப்படின்னோன்னா வீட்டில் எல்லாம் ஓகே சொல்லி அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வாட்டி ஜெயிச்சுட்டு வந்தோன்னோ ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து எனக்கே ஜாஸ்தி ஆர்வம், இதுக்கப்புறம் நம்ம கேரம் விளையாடி கொஞ்சம் வின் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் இதுதான் கேட்கலான்னு நினச்சேன். அதாவது எப்படின்னா வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை விளையாடு அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் போவோம். நீங்கள் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது எனக்கே அதில் ஆர்வம் வந்துருச்சு, எனக்கே தெரிஞ்சது நான் எல்லாத்துக்கூடயும் விளையாடும் போது நான் வின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. சூப்பர் மேம். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் வின் பண்ணும்போது இப்போது எப்படி சொல்கிறது, நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் நீங்கள் வெளியில் போகும்போதே நீங்கள் ஃபஸ்ட்டு வின் பண்ணிட்டு
பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மேட்ச் நம்ம வெளியே போய் நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம நல்லா விளாட்றோம், இன்னும் வந்து நிறைய மேட்சஸ் போய் வின் பண்ணணும் அந்த ஆர்வம் இருந்துருச்சு. ஓகே மேம். அடுத்து என்ன மேட்ச்க்காக நீங்கள் வெளியில் போனீங்க? நிறைய ஊர் போயிருக்கேன். திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, டெல்லி, மும்பை, சிவகாசி, திருச்சி, கோயம்புத்தூர் நிறைய ஊர் போய் வந்திருக்கேன். எல்லா ஊர்லேயும் வந்து ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது ரெகுலராக. அது ஒரு ஒரு ஊரில் ஜெயிப்போம், ஒரு ஒரு வீட்டில் தோற்றுருவோம். அது வந்து வீட்டில் வந்து தோற்ற பிடிக்காது. மம்மிக்கு நீ நல்லா விளாடுவே, நீயே தோக்கலாமா அப்படின்ட்டு வீட்டில் கேள்வி கேட்பாங்க. அது வந்து எல்லா டைமும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோதான் நம்மளை வின் பண்ண வைக்கும். அதே மாதிரி வந்து இந்த டெல்லி மேட்ச்சில் 52 சீனியர் நேஷ்னலில் வந்து இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமானது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச்சு வின் பண்ணாதான் வந்து பெரிய மேட்ச்க்கு செலக்ட் ஆக முடியும், வேர்ல்டு கப்புக்கு செலக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதேமாரி இந்த டெல்லிலேயே வந்து நிறைய டாப் பிளேயர்ஸ்லாம் வந்தாங்க. யாருமே வந்து நல்லா விளாட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் டாப் சூப்பராக விளையாடுவாங்க. அதேமாரி நம்ம எவ்வளோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த உழைப்பு தான் வந்து நம்மளை ஜெயிக்க வைக்கும். அதேமாதிரி ஒரு மாதம் முன்னாடி சொன்னதால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் நான். அந்த ஹார்ட் ஒர்க் தான் வந்து என்னை இப்போது வின் பண்ண வச்ச காரணமே. சூப்பர் மேம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் நிறைய ஊருக்கு நான் போய் நான் விளாண்டுருக்கேன் அப்படிங்கிறப்போ, நம்மளுக்கு வந்து நம்ம ஊர்லேயே ஒரு பிளேயரோட நம்ம வந்து காம்படிட் பண்ணுறதுக்கும் நம்ம வேறு ஒரு ஊர் போகிறதுக்கும் வேறு ஒரு ஸ்டேட் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த வித்தியாசங்கள் உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு? சாப்பாடு நல்லா இருக்காது, தங்குற இடம் வந்து ஆள் மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கு வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம வின் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், அதனால் நம்ம வசதியெல்லாம் பார்க்க முடியாது இல்லைங்களா. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் இருந்துப்போம். அதே வந்து நம்ம எதுக்கு வந்தோம் அந்த வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக யோசிப்போம். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து காசு கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட 5000 6000 அது மாதிரி ஆகும். அந்த அவ்வளோ செலவும் அம்மா கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க எங்கேருந்து தருவாங்க? அது வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நான் கேட்டோம், யாருன்னா கிட்ட கடன் கூட வாங்கி தருவாங்க. ஏன்னா நான் வின் பண்ணிடுவேன், அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நானும் வந்து எல்லா பசங்களும் ஜாலியாக இருந்தாலும் என்னை வந்து ஒரு சில பசங்க கேட்பாங்க, என்னக்கா நீ ஜாலியாகவே இருக்க மாட்டேன். நம்ம எதுக்கு வந்தோம் அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஜாலியாக இருப்பேன், மற்ற டைம் வந்து நான் கம்முன்னு தான் இருப்பேன். அதேமாதிரி நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலை வின் பண்ணி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாலியாக இருந்தோம்னா நம்ம எதுக்கு வந்தோம்னு தெரியாமலே ஜாலியாக இருந்துட்டு அதில் கோட்டை விட்டுருவோம். எந்த ஊர் போனாலும் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், நம்ம வின் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வின் பண்ணணும், வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். ஜாலியாக இருந்தோன்னா நம்ம வந்து டூருக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகும். அது வந்து செட் ஆகுது. நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அந்த ஏம் வச்சோன்னா நம்ம கரெக்டாக வின் பண்ணுவோம். அதுதான் என் மைண்ட் செட் இப்போதைக்கும். எப்போவுமே இதை தான் யோசிப்பேன் நான். ஓகே மேம். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம சீரியஸாக போகிறோன்னா அந்த வேலையை முடிச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க அதை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இப்போ ஏதாவது ஃபிசிக்கலாக நம்ம விளாட்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு டென்னிஸ், கிரிக்கெட் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க, பால் எப்படி போடுறோம், எப்படி நம்ம கேட்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். இப்போ கேரம் அப்படின்னா நம்மளுக்கு மெயினாக வந்து அண்ட் இந்த கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரலும் தான் நம்மளுக்கு மெயினாக. அண்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி உங்களே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க மேம்? ஃபிங்கர் பிடிக்கவே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து நம்ம ஒரு மாதம் ஆகும், அது ஃபிங்கர் பிடிச்சி விளாட்ற கற்றுக்கிறதுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆகும். நம்ம வந்து சொல்லித்தரதை கவனமாக நம்ம பிடிச்சி விளாட்னா அது ஓகே, கற்றுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு தெரியாததை தெரிஞ்சவங்க கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அது வந்து அவங்களும் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி இந்த கேரமில் வந்து கேரம் வீடியோ போட்டாலே லைனாக வரும், அதை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நான் வந்து எந்த மேட்சஸ் போனாலும், லோக்கல் மேட்சஸ், ஊரில் வந்து ஊர் மேட்சஸ் இருந்தாலும், சீனியர் பாய்ஸ் கேர்ள்ஸ் யார் விளாட்னாலும் நான் வந்து நின்று பார்ப்பேன், இவங்க எப்படி விளாட்றாங்க, இவங்க இப்போ இந்த காயின் குறி பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கர் எங்கே வைக்கிறாங்க, ரேஞ்ச் எப்படி அடிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம இப்போத்துலேருந்தே வாட்ச் பண்ணாதான் நம்ம வந்து அவங்கள மாதிரியே நம்ம ரேஞ்ச் வச்சு அடிக்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் முன்னாடியே பார்த்து கற்றுக்கினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே மேம். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இது 57th தமிழ்நாடு ஸ்டேட் சப் ஜூனியர் கேரம் சாம்பியன்ஷிப்பில் நீங்கள் வந்துட்டு கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ் அண்டர் 14 வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கீங்க. ஐ திங்க் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த கேமை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் வின் பண்ணியிருந்திருக்கீங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி நீங்கள் விளாண்டு வின் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் உங்களோட ஸ்கூலில் வந்து எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்க அதுக்கப்புறம்? தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்காக நம்ம விளையாடுறது, வின் பண்ணணும், நம்ம தமிழ்நாடுக்காக ஆடுறோம் அப்படின்ட்டு அந்த வின் பண்ணணும் அந்த குறிக்கோள் இருந்துச்சு. அதேமாரி நம்ம வந்து அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணனா எனக்கு தெரியுங்க, நான் ஜெயிப்பேன், தோப்பேன். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறதுனா, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது எனக்கு தெரியும். நம்ம வந்து இவ்வளோ விளையாடிருக்கோம், நம்ம வின் பண்ணுவோம். அப்போ நான் விளாடாமலே இருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிடும் நான் தோற்றுருவேன், நான் விளாட்ல, இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணலை, அதனால நான் தோற்றுருவேன். தமிழ்நாடுக்காக விளாட்றோம், நம்ம வின் பண்ணணும், அந்த குறிக்கோள் மெயின் செட்டு வந்து இருந்துச்சு. அதேமாரி வின் பண்ண. அதேமாரி ஸ்கூல்ஸ்லாம் வந்து ப்ரேயர்ஸில் வந்து இது மாதிரி நீங்களும் ஒரு கேரம் பிளேயர் ஆகி எல்லாம் வின் பண்ணணும், கீர்த்தனா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்க
எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவாங்க ப்ரேயரில். அதே மாதிரி இன்னும் வளர்ந்து வரணும் கீர்த்தனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ சூப்பர் மேம். இந்த ஈவெண்ட் வந்து ஆகஸ்ட் நடந்திருக்கு 2015. ஸோ அடுத்து செப்டம்பர் மாதம் 2015 வந்துட்டு 43rd சப் ஜூனியர் நேஷனல் அண்ட் இன்டர் ஸ்டேட் கேரம் சாம்பியன்ஷிப் நடந்ததில் தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் பொசிஷன் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்க எனக்கு ஆர்வம் இருந்ததுனால தான் இதுக்குள்ளே நான் போனேன், இன்னும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது அப்படின்ட்டு. ஸோ தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பொசிஷன் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது, ஃபேம் எப்படி ஃபீல் பண்ணாங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாதிரி வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நான் கேரம் வந்து இவ்வளோ நல்லா ஆடுவேன்னு. அக்கா பக்கத்தில் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க உங்கள் பொண்ணு நல்லா விளாடுவாங்க. அதேமாரி கேரம் மேட்ச்சில் வந்து நிறைய அங்கிள்ஸுங்க வந்து பார்த்துட்டா எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்களும் அவங்க பசங்களை இட்டுன்னு வருவாங்க கூட. அப்போ எங்கள் அம்மா வந்து எந்த மேட்ச்க்கும் என் கூட வந்ததில்லை. அந்த பாய்லாம் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாங்க உங்கள் பொண்ணு ரொம்ப சூப்பராக விளாட்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி நான் பார்த்ததில்ல என் பொண்ணு விளாடி, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்றதால நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி என்னையும் கேட்பாங்க நான் நல்லா தான் விளாடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இப்போ வரைக்கும் நான் விளாடி அவங்க பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் இப்போ நடந்த 52 சீனியர் நேஷ்னலில் தான் ஃபைனல்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டாங்க. அது போட்டதால் தான் வந்து அந்த வீடியோ பார்த்ததால் தான் இப்போ நான் நல்லா விளாட்றேன் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதேமாரி எந்த மேட்சஸ் போனாலும் நீ வின் பண்ணிட்டு வருவேன் வந்து அவங்க நம்பிக்கையாக இருப்பாங்க. நான் என்ன யோசிப்பேன்னா நம்ம மேலே எல்லாரும் நம்பிக்கை வச்சுருக்காங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நல்லா விளாடி வின் பண்ணணும்னு ஆர்வம். அதேமாதிரி வின் பண்ணிட்டு வந்தால் வீட்டில் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்புகிறோம், நம்ம பொண்ணு வின் பண்ணிட்டு வரா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம லூசிங் எதனா பண்ணோன்னா வந்து எதனால் விட்ட அப்படின்ட்டு அவங்களுக்கு கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கேரம் பற்றி தெரியாது. ஆனால் வந்து நான் ஹாப்பியாக இருந்தேன்னா என்னை கேட்பாங்க உனக்கு பிடிச்சது என்ன அப்படி கேட்பாங்க. எனக்கு பிடிச்சது கேரம் தான் அப்படின்னு சொல்லுவேன். நீ என்ன வேணால் பண்ணு, நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படி சொல்லுவேன். ஓகே மேம். அடுத்து வந்து 2023 to 24 வந்துட்டு 28th ஆல் இந்தியா ஃபெடரேஷன் கப் கேரம் டோர்னமெண்ட்டில் வந்துட்டு விமன் டபுள்ஸ் ரன்னர் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த கேரம் வந்து சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் ஆகவும் விளையாடுவாங்களா? ரெண்டுமே விளாட்லாம். சிங்கிள்னா வந்து நம்ம தனியாக விளாடுவோம், டபுள்ஸ்னால் வந்து நம்ம கூட ஒரு பார்ட்னர் வேணும். நம்ம கூட பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் நம்ம 2 பேர் சேர்ந்து விளாடுவோம். அதான் ஆஃப் நட்டு இவங்க அவங்க அப்படியே சேர்ந்து விளாடுவோம். ஸோ இப்போ நம்ம சிங்கிளாக விளாட்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்ட் செட் மட்டும்தான், நம்ம எப்படி அடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி விளாண்டா. பட் டபுள்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம கூட இருக்க பார்ட்னரும் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கேமை நம்ம விளாட போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன பேசிப்பீங்க? நீங்கள் பேசியிருக்கோம், இது உண்மைதான். நாங்கள் வந்து இப்போ என் பார்ட்னர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களும் எனக்கு சொல்லுவாங்க, நானும் அவங்களுக்கு 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக நீ தனியாக நான் தனியாக இருந்தால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்க மெயின் செட் வேறு. 2 பேரும் ஒரே மெயின் செட்டில் இருந்தால் கண்டிப்பாக வின் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் காயின் போட்டு பேஸ் பண்ணி கொடுங்க. நான் என்ன சொல்லுவேன், நான் காயின் போட்டு பேஸ் பண்ணேன்னா நீங்கள் காயின் போட்டு நீங்களும் டிஃபென்ஸ் பண்ணுங்கள், அந்த இது தான் சொல்லுவேன். 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் வின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே வார்த்தை என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் காயின் போடுறேன்னா காயின் போடுங்க, நான் டிஃபென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் டிஃபென்ஸ் பண்ணுறேன்னா நான் காயின் போடுறேன். 2 பேரும் பேசி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் உட்காருவோம். ஓகே மேம். உங்கள் இன்டர்வியூ பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதாவது இந்த 52nd நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்பில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைனல்ஸ் வந்திருந்தீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை செமிஃபைனல்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க மேம்? எத்தனை செமிஃபைனல்ஸ்க்கு நீங்கள் போயிருக்கீங்க? 4 செமிஃபைனல் போயிருக்கேன், மும்பை, மதுரை. ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு 4 செமிஃபைனல்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நம்மளுக்கு வந்து இந்த செமிஃபைனல்ஸ்க்குன்னு போகிறப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நம்மளுக்கு அடுத்த ஃபைனல்ஸ்னு ஒன்று இருக்கும், நம்மளுக்கு ஒரு டஃப் இருக்கும், நம்மளுக்கு இதை நம்ம பண்ணணும் அடுத்து போகணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை எப்படி எதிர்கொண்டீங்க? செமிஃபைனல்ஸ் வந்தோன்னா வின் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் வந்து நம்மளை விட டபுள் மடங்காக வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, டாப் பிளேயர்ஸ்லாம். அவங்க எப்படி ஆடுவாங்க நம்ம மெயின் செட்டு நம்மளுக்கு தெரியாது. அதேமாரி அவங்கள வின் பண்ணிடலாம் நான் போய் யதார்த்தமாக போனேன். ஆனால் என்னோட டபுள் மடங்காக அவங்க விளையாடி வின் பண்ணிட்டாங்க. அது வந்து அவங்க வந்து டாப் பிளேயர்ஸ்ன்றதால அவங்களுக்கு டிஃபிகல்ட்டான ஐடியாலாம் தெரியும், நம்மளுக்கு இது தெரியாது. இதை வந்து நம்ம கற்று வச்சுக்கணும். நம்ம தோத்துட்டோம் அப்படின்ட்டு நான் வெளியே வரும்போது என்ன நினைப்பேன்னா அவங்க டாப் பிளேயர். அதேமாதிரி அவங்க வந்து எப்படி வின் பண்ணாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா வந்து அவங்க எந்தெந்த அட்டெம்ப்ட் ஆடுறாங்க, நம்ம கஷ்டம்னு நினைக்கும் போது அந்த காயினை போட்டு காட்டுவாங்க. அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். நம்ம என்ன இவங்க போட மாட்டாங்கன்னு நினச்சா போட்டா அந்த இடத்துல அப்செட் ஆகிடுவோம். ஓகே, அப்செட் ஆனணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் வரும்போது அவங்கள வின் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிப்பேன். இந்த அட்டெம்ப்டால தான் போயிடும். ஓகே மேம். கடைசி நீங்கள் அந்த 52nd நேஷ்னலில் வந்து கசிமா அவங்க வந்து வேர்ல்டு கப் சாம்பியன். அவங்கள நீங்கள் பீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எல்லாருமே நம்ம கூட போட்டி போடுறவங்க வந்து சாம்பியனாக தான் இருப்பாங்க, பட் நம்ம எப்படி விளையாடுறோன்ருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க கூட உங்களுக்கு போட்டி போடுறப்ப எப்படி இருந்தது? அவங்க கூட போட்டி போடும்போது அவங்க அப்பா தான் வந்து எனக்கு கோச் மஹபூப் பாஷா. ஓகே, அவங்க கிளப்பில் தான் நான் விளையாடிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கு. அவங்க கிளப்லேருந்து சின்னதுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம்.
அதே மாதிரி அவங்க வந்து அவங்க வீட்டில் விளாடுவாங்க, நாங்கள் கிளப்பில் விளாடுவோம். அதுமாரி ரொம்ப பழக்கம், ஃப்ரெண்ட்ஸ் வேறு. ஆனால் விளாட்டில் வந்து நீ யாரோ நான் யாரோ தான் விளாடுவோம். ஓகே. அதுமாரி ஃபைனல்ஸில் வந்து எனக்கு என்னென்னா எல்லாம் சொன்னாங்க வேர்ல்டு கப் பிளேயரு எப்படி வின் பண்ணுவேன். எனக்கு அந்த யோசனை எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னேன். என்னை கேட்டவங்கக்கிட்ட எனக்கு பயம் இல்லை. நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கனோ அந்த ப்ராக்டிஸை போய் அவங்கக்கிட்ட விளாடுவேன். விளாடி என்னால் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணி வின் பண்ணேன்னா ஓகே. அதே வந்து ட்ரை பண்ணி தோத்துட்டேன்னா அது வந்து நான் நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிப்பேன். எனக்கு வந்து அவங்க கூட விளாடும் போது வந்து ஒரு பயமும் தெரியல. அதே மாதிரி வந்து நான் நல்லா விளாட்னதால எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். இந்த டெல்லி மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட விடிய காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போய் நான் விளாடுவேன். 4 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் விளாடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 3 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் விளாடுவேன். அதுமாதிரி இந்த தூக்கம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். இது மாதிரி வின் பண்ணணும்னா அதேமாதிரி நான் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி அவங்கள வின் பண்ணணும். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ வின் பண்ணிடுவியா, டாப் பிளேயரு. அந்த வின் பண்ணிடுவியா கேட்கும் போதே தான் வந்து நம்ம இவங்கள வின் பண்ணி காட்டணுன்றதுக்காக வந்து தான் நான் வந்து எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் நம்ம கேமை விளாடுவோம். அவங்களால வின் பண்ண முடிஞ்சால் வின் பண்ணலாம். ஆனால் அவங்க கூட விளாடும் போது ஒண்டி நிறைய பிளேயர் கூட விளையாடிருக்கேன். அப்போல்லாம் வந்து எனக்கு தெரியும் எல்ஐசி பிளேயர், அப்ரூவா பிளேயர் அவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் வேறு ஊர். அவங்ககிட்டலாம் ஆடும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணி வின் பண்ணேன். ஆனால் இவங்க கூட ஆடும்போது வந்து ஒரு பயமும் இல்லை. வின் பண்ணிவிடுவேன்னு எனக்கு ஸ்டார்டிங்கே நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த நம்பிக்கை தான் வந்து என்னை வின் பண்ண வச்சது காரணமே மெயினாக. நம்ம கேம் நம்ம ஆடலாம், வின் பண்ணுறது தூக்குறது நெக்ஸ்ட்டு. அவங்கக்கிட்ட நம்ம மோதுறதே ஒரு பெரிய விஷயம் தானே. அதேமாதிரி விளாட்லான்னு சொல்லுவேன். சூப்பர் மேம். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போது நிறைய டஃப்பான கேம்ஸ் இருந்திருக்கு. நான் வந்து அதுலேயும் நான் முயற்சி பண்ணி நான் வின் பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னு. இது வரைக்கும் நீங்கள் விளாண்டதுலேயே வந்து இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எந்த ஊரில் போய் விளாண்ட கேம் சொல்வீங்க? இப்போ விளாண்ட கேம் இப்போ தான் டெல்லியில் போய் விளையாட்டு வந்தது. அது என்னென்னா வந்து ஃப்ரீ கோட்டரில் வந்து எல்ஐசி பிளேயர் அவங்க வந்து அப்ரூவா அவங்கக்கிட்ட கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கோட்ரு வந்து அம்பிகா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. செமி வந்து அவங்களும் வேர்ல்டு கப் போயிட்டு வந்ததுதான். மித்ரா அவங்க பேர். அவங்க மதுரை. அவங்கக்கிட்ட விளாடும் போது டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க மித்ரா வந்து என்னை வின் பண்ணியிருக்காங்க 2-3 வாட்டியே. இந்த வாட்டி நான் வின் பண்ணணும் அவங்கள. ஏன்னா என்னை ஏற்கனவே வின் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி விடக்கூடாதுன்றதால அவங்கள செமியில் வந்து வின் பண்ணேன். செமி ஜெயிச்சோன்னா ஃபைனல்ஸ் வந்து கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து ஃபைனல்ஸ் அன்றைக்கி நைட்டே வைக்கல. மார்னிங் வந்து 10 o'clock வச்சாங்க ஃபைனல்ஸ். நைட்டே வந்து தெரியும் அவங்களுக்கு என் கூட தான் ஆடணும்னு. எனக்கும் தெரியும் வின் பண்ணுறது தூக்குறது சகஜம். நம்ம வின் பண்ணி காட்டணும்ன்ற ஆர்வம் வந்துச்சு. அதனால வின் பண்ணி. ஸோ இப்போ நம்ம வந்து டஃப்பான கேம் அப்படின்னு நம்ம பேசணும். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்னா எது சொல்வீங்க? பர்சனலி சரி அண்ட் உங்களோட கேம்லேயும் சரி, இது ரொம்ப எனக்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், மறக்கவே முடியாது அப்படின்னா என்ன விஷயம் சொல்வீங்க? மறக்கவே முடியாதுன்னா வந்து இதுமாதிரி கேரம் மேட்சஸ்க்கு தான் போவோம். ஓகே. அதேமாதிரி ஒரு மேட்சஸில் வந்து கேர்ள்ஸ்க்கு நாளைக்கு, பாய்ஸுக்கு இன்னைக்கு மார்னிங், பாய்ஸ்க்கு நாளைக்கு, அடுத்த நாள் வந்து கேர்ள்ஸ்க்குன்னு சொல்லும் போது பாய்ஸ் மேட்ச் வந்து நாங்கள் பார்த்துட்டு 2 மணிக்கு மத்தியானம் ரூமுக்கு போயிடுவோம். போயிட்டு எங்களுக்கு நாளைக்கு தான் சொல்லிட்டு ரூமில் அரட்டை வச்சிக்கின்னு பேசிக்கின்னு சிரிச்சிக்கின்னு அப்படி இருப்போம். அடுத்த நாள் மேட்ச்ன்றதால நைட்டு நாங்கள் சீக்கிரமாக தூங்கிடுவோம். ஏன்னா காலையில் எழுந்த முடியாமல் போயிட போகுது. இது மாதிரி எங்கள் வீட்டிலலாம் வந்து எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ சிரிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, காமெடி எதுவும் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி ஊருக்கெலாம் போனால் நிறைய பசங்க இருப்பாங்க இல்லைங்களா, சின்ன பசங்க பெரிய பசங்க. அவங்களாம் காமெடி பண்ணுவாங்க, நம்ம சிரிப்போம், நம்மளே கலாய்ப்பாங்க, நாங்கள் அவங்களே கலாய்ப்போம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கும்போது தான் ஜாலியாக இருக்கும். வீட்டிலலாம் வந்து ஒன்றும் இல்லை. வீட்டில் அம்மா பாட்டுன்னு வேலை செய்வாங்க, அண்ணன் பாட்டுன்னு வேலைக்கு போவான், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்தால் ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். ஓகே மேம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்க உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருந்ததுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியும் சரி உங்களை சுற்றி இருக்கவங்களும் லைக் வந்து சொல்லுவாங்க எப்பயுமே பொண்ணுக்கு என்ன விளையாட்டு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த கேரம்காக வந்து ஸ்டடீஸையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த சொசைட்டியில் சொல்கிற சில விஷயங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு அதை எதிர்கொண்டு நீங்கள் அடுத்தடுத்து முன்னேறி போனீங்க மேம்? எங்கள் அப்பா இறந்தோன்னா நான் என்ன பண்ணேன்னா வீட்டில் ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து நான் வேலைக்கு போயிட்டேன். அது வந்து குக்கர் கம்பெனி, ஸ்டீல் பட்டறை. முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த வேலைக்கு போகும்போது அம்மா வேலைக்கு போ என்ன சொல்கிறதில்ல, அப்பா இறந்துக்குறோம். ஆனால் வந்து வீட்டு கஷ்டத்தை நேர்லேயே பார்த்துருக்கேன். அம்மா அழுவாங்க, அது வந்து நம்மளுக்கு அழுக வரும். அண்ணன் அப்போது துணிக்கடையில் தான் இருக்கார், தம்பி 12th படிச்சிட்ருக்காரு. நான் வந்து அந்த கேரமில் விட்டுட்டேன், 10th அப்படி விட்டுட்டேன். எனக்கு என்னென்னா நம்ம வீட்டிலே இருந்து என்ன பண்ணுறது, போர்டு ரூம் போனாலும் அங்கே வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இல்லை, காசு கட்டணும், 500 ரூபா அது மாதிரி கட்டணும். இப்போ நம்ம அப்பா இல்லை, அண்ணன் வேலைக்கு போகிறான், நம்ம எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அம்மா காசு கொடு பீஸ் கட்ட போர்டு ரூம் போகிறோன்னு சொல்ல முடியாது.
அதனால் அந்த கஷ்டத்தை வந்து நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லலை. என் ஃப்ரெண்டு மூலயமா கால் பண்ணி ஒரு வேலை கேட்டேன். என் ஃப்ரெண்டு என்ன சொல்லிச்சு, நான் நின்றுட்டு அந்த வேலையை விட்டு எங்கள் அப்பா அதை சொல்லிட்டாரு, நீ போறியான்னு ஒரே ஒரு கால் பண்ணேன். அது வந்து டோல்கேட்டானதாக இருக்குது. இப்போ வந்து நான் போகிறேன், ஃபஸ்ட்டு நாள் போகிறேன் அப்படின்னோம். போகும்போது சைக்கிளில் தான் போவேன், வரும் சைக்கிள். போகும்போது ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு தான் போவேன். வரும்போது மூஞ்சி கை கால் ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். அம்மா கஷ்டப்படுவாங்க. நம்ம அந்த கருப்பை பார்த்தோன்னா நம்மளால சம்பாதிக்க முடியாது. வீட்டு கஷ்டத்தை போகணும். அதனால் வந்து கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போகலாம். ஒரு 6 மாதம் வேலைக்கு போனேன். அதேமாரி 6 மாதம் வேலைக்கு போகும்போது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டாண்டே கிளப் இருக்குது இல்லைங்களா, நிறைய பசங்க வந்து டிஷர்ட் போட்டுன்னு ஷூ மாட்டுன்னு இங்கே போகிறாங்க. நான் வேலைக்கு கிளம்புறேன், சைக்கிள் எடுக்கிறேன் வெளியே. அம்மா வெளியே நிற்கிறாங்க. அப்போ வந்து எல்லா பசங்களும் போகும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுச்சு. அழுந்துட்டேன். எங்கே போகிறாங்க பசங்க? அப்போ குட்டி பசங்களாம் சொல்லுது, அக்கா நாங்கள் கேரம் மேட்ச்சுக்கு போகிறோம். அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லி அழுகுறேன், நானும் கேரம் மேட்ச்சுக்கு போயிருப்பேன், விளையாடிருந்தேன் என் அம்மா இப்படி. அப்போ வந்து அவங்க அந்த நேரத்தில் அவங்க அழுந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ராயபுரத்தில் நித்யராஜன் அவர் வந்து ஒரு ஃபார்ம் எழுதியிருந்தார் அடுத்த நாள் காலையில். எதுக்கு அங்கிள் இந்த ஃபார்ம் எழுதுறீங்க? நான் வேலைக்கு போகிறேன் தான், நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போகலாம், என்ன ஃபார்ம் எழுதுறாரு, என்ன எழுதுறீங்க? மேட்ச் இது எழுதுறேம்மா அப்படின்னு. மேட்ச் தான் நான் அங்கிள் அப்படின்னு. கையில் காசு இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், நான் என்ட்ரி கட்டுறேன், நீ விளாட்றியா? கண்டிப்பாக விளாடி வின் பண்ணுவேன். அந்த வின் பண்ணதால் அந்த அங்கிள் வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, அந்த இத்தனைக்கும் 6 மாதம் கழித்து மறுபடியும் போய் விளையாடிருக்கேன். அவ்வளோ 6 மாதம் கழித்து யாராலையும் போய் விளையாடி வின் பண்ண முடியாது. அதுமாதிரி 6 மாதம் வேலைக்கு போயிட்டு அடுத்த 3 நாளில் ஊருக்கு போகிறோம், சிவகாசி. அந்த மேட்ச் வந்து வின் பண்ணணும். வின் பண்ணலாம், தோக்கணும். ஆனால் வின் பண்ணணும். நம்மளுக்காக என்ட்ரி கட்டுறாங்கன்னு சொல்லும்போது நம்ம வின் பண்ணாமல் இருக்க முடியாது. நான் ஒரு 3 நாள் 4 நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதேமாரி அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து வின் பண்ணோன்னே அந்த அங்கிள் வந்து, இவ நல்லா விளாட்றா, இவளை ஏன் வேலைக்கு அனுப்புறீங்க? எங்கள் அம்மாவை போய் கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டோன்னே, இவளை வந்து வேலைக்கு அனுப்பாதீங்க, கேரம்லேயே அனுப்புங்க. அந்த அங்கிள் வந்து ஃபுல் சப்போர்ட்டு. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ எங்கள் அப்பா இருந்திருந்தா டபுள் மடங்காக பண்ணியிருப்பார். இப்போ அப்பா மாதிரி அவர் தான் கூட இருந்து, இதே மாதிரி டெல்லி மேட்ச்சுக்கு வந்து இட்டுன்னு போக ஆள் இல்லை. அந்த அங்கிள் தான் என்னை இட்டுட்டு போகிறாரு டெல்லியில். அதேமாரி இவ வின் பண்ணுறா அப்படி சொன்னதால் வந்து அந்த அங்கிள் தான் வந்து 6 மாதம் கழித்து என்னை மறுபடியும் கேரம் விளாட தூண்டியிருக்காரு. என்னை தூண்டி வின் பண்ணதால் இன்னும் ஆர்வம் வந்து அம்மா வந்து நான் வேலைக்கு அனுப்பலை. அதே மாதிரி தம்பி வந்து என்ன பண்ணார், பார்ட் டைம் ஜாபுக்கு அப்படியே அவரும் வேலைக்கு போயிட்டார். நீ கேரம் விளாடு. அந்த அங்கிள் வந்து மறுபடியும் என்னை ரிட்டன் இட்டுன்னு வரலனா இந்த மாதிரி நல்லதெல்லாம் நடந்திருக்காது. அதுமாதிரி இந்த மாதிரி பேசுகிற இடத்துல வந்திருக்க முடியாது. இப்போ வந்திருக்கேன்னா அந்த அங்கிள் தான் காரணம். அவர் பேர் வந்து நித்யராஜன். அவங்க பசங்களும் வின் பண்ணியிருக்காங்க. மித்துன் அப்படின்றவர் அவர் சீனியர் நேஷ்னல் வின் பண்ணியிருக்காரு. சகானா சப் ஜூனியர் நேஷ்னல் வின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது அப்பா இருந்திருந்தார் அப்படின்னா இதை விட டபுள் மடங்காக செஞ்சுருப்பாங்க. பட் அவர் அங்கிள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாருன்னா அது நம்மளுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக தான் இருக்கணும். சூப்பர் மேம். இப்போ வந்து நீங்கள் இப்போ கேரம் விளையாடும் போது நம்ம ஊரில் விளையாடுறோம் அப்படின்னா நம்மளோட ட்ராபிக்கல் வேறு. இப்போ நம்ம வெளியூர் போய் விளையாடுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெல்லி அங்கெல்லாம் போகிறோம்னா குளிரும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குளிரும்னாலே கை தான் ஃபஸ்ட்டு ஜில்லுன்னு ஆகும். நம்மளுக்கு கேரமில் விளையாட்டே 2 விரல் தான். அப்படிங்கிறப்போ நீங்கள் எப்படி விளையாண்டீங்க, அது எப்படி டேக்கிள் பண்ணீங்க நீங்கள்? அது வந்து ஸ்டார்டிங்கு வந்து டெல்லிக்கு போகும்போதே தெரியும், டாப் பிளேயர் மேட்சஸ் இது அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும். போகும்போதே ஷொட்ரு, 2 பெட்ஷீட்டு, கை க்ளோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் விளையாடும் போது கை க்ளோஸ் போட்டு விளையாட முடியாது இல்லைங்களா. அதுக்கப்புறம் அவுத்துட்டு கண்ட்ரோல் பண்ணி விளையாட பழகிக்கிட்டோன்னா எப்படி சொல்கிறதுனா, இன்றைக்கி விளையாடி வின் பண்ணிட்டோம்னா நாளைக்கும் விளாட்னோன்னா நம்ம வந்து இன்றைக்கே வந்து ஏசிலாம் எப்படி ஜில்னஸ் எப்படி இருக்குது, ஜில்னஸ் எந்த சைடு வராமல் இருக்குது அப்படி பார்ப்போம். அதேமாதிரி ஜில்னஸ் இருந்துச்சுன்னா கச்சிஃப் இருக்குங்களா, கச்சிஃபில் கையை தொச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விளாடுவோம். அந்த ஜில்னஸ் நம்மளுக்குள்ளேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நார்மலாக விளாட்ற மாதிரி எப்பவுமே அப்படி தான் விளையாடிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் கேரம் அப்படின்னு பேசணும். நீங்கள் கேரம் கூட எனக்கு வேறு ஏதாவது கேம்ஸ் விளையாடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா? இதுவும் நல்லா இருக்கு, இது விளையாடலாம் அப்படின்ற மாதிரி? வேறு எந்த எண்ணமும் இல்லை மேடம், கேரம். ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க, கேரம்னே இருக்கு, அது மாதிரி கிரிக்கெட்டு, டென்னிஸு அதெல்லாம் போகலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரன்னிங் ரேஸ் அதெல்லாம் போகலாமே. இல்லை, எனக்கு கேரமில் ஆர்வம் வந்ததால் தான் வந்து கேரம் வந்து சிட்டிங்லேருந்தே விளாட்லாம். டென்னிஸ்லாம் வந்து விளாட்லாம் தான், ஆனால் வந்து எனக்கு அவ்வளோ ஆர்வம் இல்லை. ஆனால் விளாடும் போது நான் பார்த்துருக்கேன், நம்மளும் விளாட்லாம் ஆர்வமாக அந்த தட்டுறதுக்கு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வந்து அது எனக்கு அந்த அடிக்கவும் வராது. விளாடும் போது ஆனால் பசங்க பொண்ணுங்களாம் விளாடுவாங்க, பரவாயில்ல நல்லா அடிக்கிறாங்க நம்மளும் அடிப்போம் அப்படின்ட்டு ஒரு டைம் வீட்டாண்ட பசங்க விளாடும் போது வாங்கி விளாடுவோம். ஆனால் அது வராது. அதனால் வந்து சும்மா ஜாலிக்கு வேணால் விளாடுவோம். மற்ற டைம் வந்து எப்போவுமே ரெகுலராக வந்து விளாட்ற முக்கியமானது இந்த கேரம் தான். நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்ம கேரம் வந்து இந்த 2 விரல் அதுக்கான ப்ராக்டிஸ் ஓகே. பட் இந்த மைண்டை வந்து நீங்கள் எப்படி வந்து ரெடி பண்ணீங்க மேம்? அதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? நம்ம எதுக்கு கேரம் விளாட்றோம், நம்ம எந்த இதுக்காக விளாட்றோம், எந்த குறிக்கோளோட விளாட்றோம். அதே மாதிரி
நம்ம வின் பண்ணாதான் வந்து எல்லாரும் நம்மள தேடி வந்து பேசுவாங்க. இப்போ நம்ம வின் பண்ணாமலே இருந்தா அம்மாவே வந்து நிறைய மேட்ச்சுக்கு காசு தராங்கன்னா நம்ம வந்து 4-5 மேட்ச் தோத்துட்டு வந்தோம்னா அவங்க வீட்லயே என்ன சொல்லுவாங்க, போற மேட்ச் எல்லாம் தோத்துட்டு வர மறுபடியும் காசு கேட்குற எங்கேருந்து தர்றது, ஒழுங்கா விளாண்டா தானே தருவாங்க அப்படின்னு வீட்லயே நிறைய கேள்வி கேட்கும். அதுமாரி வெளியில இருக்கிறவங்க வந்து என்னம்மா நீ நல்லா விளாடுவே நீயே போய் தோத்துட்டு வரேன்னு கண்டிப்பா கேட்டிருக்காங்க. என்னால முன்னாடி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது நம்ம நல்லா விளாடுறோம் நம்மளே தோக்குறோம், ஆனா வந்து நம்ம விளாட்ற கஷ்டம் இவங்களுக்கு தெரியாது, சாதாரணமா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து நம்ம எவ்வளோ பவர் கொடுத்து விளாட்றோம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆனா வந்து எனக்கு என்னன்னா நம்ம எதுக்கு விளாட்றோம், விளாடி வின் பண்ணாதான் நம்மளுக்கு ஸ்டேஜ் மேலே ஏற முடியும், ப்ரைஸ் வாங்க முடியும், கைத்தட்டல் வாங்க முடியும், கை கொடுப்பாங்க. விளாடிட்டு தோத்துட்டு ஓரமாக உட்காந்தா வின் பண்ணவங்களை கூப்பிட்டு தானே ப்ரைஸ் தராங்க, தோத்தவங்களை கூப்பிட்டு யார் ப்ரைஸ் தர. அதே மாதிரி நம்ம எதுக்கு வின் பண்ணுறோன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் விளையாடிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 பேர் போகிறோம் கூட 10 பேரை வின் பண்ணணும் தான் நினைப்போம், யாருமே வின் பண்ண மாட்டோம் நினைக்க மாட்டோம். ஆனால் வந்து எனக்கு என்ன ஏம்னா நானும் வின் பண்ணணும், கூட இருக்கிற பசங்களும் வின் பண்ணணும் தான் நினைப்பேன். ஆனால் வந்து அவங்க விளாட்ற கேமில் தான் அவங்க வின் பண்ணும், அதேமாதிரி நான் விளாட்ற கேமில் நான் தான் வின் பண்ணுவேன். ஆனால் நம்ம குறிக்கோளே என்னென்னா நம்ம எதுக்கு போகிறோமோ அந்த வின் பண்ணணும், வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எது வேணால் ஜாலியாக இருந்திருக்கலாம், அதுதான் என் மெயின் செட்டு. அதேமாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட நான் வந்து விடியக்காலையில் 4 மணிக்கு எழுந்து கூட விளாடுவேன். அதேமாதிரி வந்து என்னை பக்கத்து வீட்டு ஆண்டிலாம் கேட்பாங்க, நாடி விடியக்காலையில் எங்கடி போகிற, பக்கத்தில் தான் கிளப்பு, ஆனால் ஒரு 2 வீடு தள்ளினா கிளப்பு, தூரமாலாம் அம்மா அனுப்புவாங்கன்னா அனுப்புவாங்க. ஆனால் வந்து விடிய காலையில் 4 மணிக்கெலாம் அனுப்ப மாட்டாங்க, ஒரு 6 மணி அது மாதிரி வேணால் அனுப்புவாங்க. பக்கத்தில் இருக்கிறதால நானே போய் திறந்து விளாடுவேன். அது வந்து ஜாஸ்தி ஆர்வம். அதனால் வந்து நம்ம விடிய காலையில் எதுக்கு எந்திரிக்கிறோம், நம்ம எதுக்கு போகிறோம் அந்த கவனத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் விளாடுவேன். அப்புறம் ஒரு 7 மணி ஆகிடும், டீ குடிக்க போவோம். அதுக்கப்புறம் வந்து என்னை கேட்பாங்க, எங்கள் அம்மா வந்து என்னை தேடுவாங்க 4 மணி. நானும் அம்மா ஒன்றா தான் படுப்போம். அவங்க வந்து நான் இருக்கேனா இல்லை செக் பண்ண ஒரு டைம் நான் இருக்க மாட்டேன். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஃபோன் பக்கத்தில் வச்சுன்னு டைம் பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு 3:30 4:45 அது மாதிரி இருக்கும். அப்போ போர்ட் ரூம் போயிட்டா அவங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வின் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம எதில் ஆர்வம் வச்சுருக்கோமோ அது கூடயே போனாலே நம்ம வின் பண்ணலாம். இது வந்து கேரம்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உக்காஞ்சி விளாட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது விரல் பிடிக்க கஷ்டமாக இருக்கும், திரும்பணும், உட்காரணும், எந்திரிக்கணும். எல்லோரும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், என்ன இருக்குது இந்த கேரமில், சும்மா தட்டினா போகுது தான், விளாட்றவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது. அதுமாரி வின் பண்ணணுன்றதால வந்து நான் விளாடிக்கிட்டே இருப்பேன். அது எப்படின்னா நம்ம விளாட்னா தான் வின் பண்ண முடியும், அந்த மெயின் செட் தான், வேறு எதுவும் இல்லை. சூப்பர் மேம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களோட டைமிங் எல்லாமே, லைக் நான் வந்து 3:30 4 o'clockலாம் நான் வந்து கிளப்புக்கு போய் விளாட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் என்ன, இப்போ நம்மளுக்கு அடுத்து டோர்னமெண்ட் வரப்போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன டைமிங்லாம் நீங்கள் வந்து உங்களே ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க மேம்? அடுத்த மாதம் டோர்னமெண்ட் வருது, இந்த மாதம் சொல்லிட்டாங்கன்னா விடிய காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு 7 மணி இருக்கும். ஏன்னா வந்து டீ குடிக்காமல் இருந்தால் தலைவலி வந்துடும் எனக்கு. 7 மணிக்கு மறுபடியும் டீ குடிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் விளாடுவேன். மறுபடியும் விளாடிட்டு எல்லாம் 9 மணிக்கு சாப்பிட போவாங்க பசங்களாம். ஆனால் எனக்கு பசிக்காது, மதியம் தான் சாப்பிடுவேன். அதே மாதிரி 7 மணிக்கு உட்காந்துன்னா ஒரு 11:30 12 மணிக்கு எழுந்துவேன். கம்பல்சரி 12 மணிக்கு எழுந்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு மதியானம் டிஃபன்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தூக்கம் வந்தால் தூங்கும். ஏன்னா விடிய காலையில் 4 மணிக்கு எழுந்துரும் இல்லைங்களா, தூக்கம் வந்தால் எங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் வீட்டில் என்னை வேலை கூட செய்ய விட மாட்டாங்க. இந்த மாதிரி விடிய காலையில் போய் விளாட்றேன்னா சாப்பிட்டு தூங்க தான் சொல்லுவாங்க. சாப்பிட்டு தூங்கிடுவேன். தூங்கிட்டு கரெக்டாக ஒரு 3:30 மணிக்கு எந்திரிப்பேன். எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு மறுபடியும் 4 மணிலேருந்து மறுபடியும் 7 மணி வரைக்கும் விளாடுவேன். மறுபடியும் டீ குடிச்சிட்டு வந்துட்டு 7 மணி ஆயிடுச்சிங்களா, 9:30 மணிக்கு தான் மூடுவாங்க. மறுபடியும் வந்து போர்ட் ரூமெல்லாம் மூடிட்டு 9 மணிக்காக வீட்டுக்கு போவோம். வீட்டில் வந்து மேட்ச் வந்துட்டாலே என்னை தொல்லை பண்ண மாட்டாங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு வேணால் வீட்டுக்கு வாங்க, பிரச்சனை இல்லை, நான் கரெக்டாக விளாடணும் அப்படின்னு. அதுதான் இப்போது வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம எந்திரிச்சு போனோன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் வின் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் வின் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிகிட்ருப்பேன். இந்த கேரமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரோல் மாடல் இருப்பாங்கல்ல, அவங்கள பற்றி சொல்லுங்கள் மேம். மரியா இருதயம் அர்ஜுன் அவார்டு வாங்கினவர். ஓகே மேம். அவர்கிட்ட வந்து நீங்கள் டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் கற்றுட்டு உங்கள் இதில் நீங்கள் அப்ளை பண்ணி விளாண்டுருக்கீங்களா? ஃபோனில் அவர் வீடியோ வேணால் பார்த்துட்டு விளையாடிருக்கேன். ஓகே. இப்போ நீங்கள் ஃபோனில் பார்த்துட்டு நீங்கள் விளாட்றேன்னு சொல்லும்போது இப்போ புதுசாக யாராவது கேரம் கற்றுக்குறாங்க இல்லை கேரம் பிளேயர்ஸே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவங்க வந்து டைரெக்டாக அந்த கேரமை வந்து ஒரு கோச் கிட்ட போய் கற்றுக்கிறதுக்கும் அவங்க ஆன்லைனில் ட்ரிக்ஸ் பார்த்து கற்றுக்கிறதுக்குமான வித்தியாசம் எப்படி இருக்குது, உங்களோட கருத்து என்ன? நேரில் கற்றுக்குனா ஈஸி, ஃபோனில் பார்த்து கற்றுக்குனா கொஞ்சம் கஷ்டம். நேரில் நம்ம கற்றுக்கணுன்னா நம்ம கூட இருப்பாங்க, எத்தனை வாட்டி என்ன கேட்கலாம். ஃபோனில் பார்த்து கற்றுக்கணுன்னா இந்த ஃபோனையே பார்த்துன்னு இருக்கணும் ரொம்ப நேரம். அதுக்கு நேரில் இருக்கும்போது நேரில் கை வச்சு காட்டுவாங்க, இந்த இடம் இந்த இடத்துல அடிச்சு. அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு நீங்கள் மட்டுமே தனியாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பீங்களா? கண்டிப்பாக. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கேரம் அப்படின்னு நீங்கள் பேசும்போது வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது நம்ம விளையாட போகிற
போகிறோம்னாலே நான் வந்து சீரியஸாக இருப்பேன், அந்த கேம் விளாண்டு முடிஞ்சாதான் நான் வந்து கொஞ்சம் நார்மலே ஆவேன், ஏன்னா நம்மளுக்கு கேம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு கேமுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா உங்களை நீங்களே வந்து எப்படி ரெடி பண்ணிப்பீங்க, ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ? எப்படி ரெடி பண்ணிப்பேன்னா, மேட்ச் ஹால் போய் இறங்கிட்டோன்னா நான் ஒரு ஓரமாக உட்காந்துப்பேன். ஒரு பெஞ்சோ சேரோ எதனா இருந்தால் ஓரமாக போட்டு, எல்லாம் கும்பலாக தான் இருப்பாங்க, ஆனால் நான் அந்த கும்பலில் இருக்க மாட்டேன். நான் தனியாக ஒரு சேர் எடுத்துகிட்டு போயிட்டு ஓரமாக தனியாக உட்காந்துப்பேன். என்ன எல்லா பசங்களும் வந்து மாஸ்டரே என்னை கேட்பாரு, என்ன டீம் கூட உட்காந்து தனியாக? இல்லை மாஸ்டர், மேட்ச் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் நேரம் நான் தனியாக இருந்துக்கிறேன். அதேமாதிரி மேட்சஸ் இருக்கும் போது வந்து நான் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டேன். நான் பாட்டுன்னு ஓரமாக ஒரு சேர் போட்டுன்னு இப்படி கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பேன். எல்லா பசங்களும் வந்து கேட்பாங்க, என்னக்கா குரூப்பாக உட்காந்துட்டு இருக்கோம், நீங்கள் வந்து தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏன் என்னாச்சு, யாருன்னா திட்டினாங்களா, இல்லை வீட்டில் திட்டினாங்களா? மேட்ச் இருக்குல்லம்மா, கொஞ்ச நேரம் தனியாக உட்காறேன், நீ அங்கே போய் உட்காரனா உட்காரு, இல்லை நீ தனியாக உட்காரனா உட்காரு. அதேமாரி எல்லாரும் சொல்லுவாங்க, கீர்த்தனாக்கா மேட்ச் இருக்கும்போது எப்படி இருக்காங்க, மேட்ச் இல்லாத போது எப்படி இருக்காங்க, நிறைய பேர் வாட்ச் பண்ணிங்களான்னு கேட்பாங்க. நான் வந்து எப்படின்னா, நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். இப்போ நம்ம வின் பண்ண வந்திருக்கோம், வின் பண்ணால் ஜாலி, வின் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தோத்துட்டோம், ஐயோ நம்ம அவ்வளோ தூரத்தில் வந்து தோத்துட்டோமே, அந்த ஃபீலிங்லேயே வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போகும்போது தோத்துட்டோன்னா நம்ம நினைப்போம், வீட்டில் அவ்வளோதான் திட்ட போகிறாங்க, கத்துவாங்க, கண்டிப்பாக தோத்தணும் அப்படின்னு நினைப்பேன். நம்ம வின் பண்ணிட்டு போனால் கத்த மாட்டாங்க. நான் வந்து மேட்சஸ் இருக்கும்போது யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் பாட்டுன்னு ஓரமாக உட்காந்துப்பேன். அதுக்கப்புறம் வின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பேசினா நார்மலாக பேசுவேன். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, சப்போஸ் இப்போ நம்ம எல்லா மேட்சுமே நம்ம வந்து வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது கிடையாது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேட்ச் நம்ம தோற்றுருவோம் இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே என்ன மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? நம்ம எதனால் தோற்றோம் அப்படின்ட்டு யோசிப்பேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கே தெரியும், நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை, அதனால தான் மெயினாக தோற்றோம், அது எனக்கே தெரிஞ்சிடும். நான் வந்து காயின் போடலன்னா, அதேமாதிரி நான் தப்பாக விளாட்னா, அதேமாதிரி ஒரு வாரம் மேட்ச் இருக்குன்னா 2 நாள் உண்டி விளையாடி நம்மளால் ஜெயிக்க முடியாது. நான் யோசிப்பேன், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாததுனால தான் தோற்றோம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிடும். அதுமாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வின் பண்ணோன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும். இப்போ நீங்கள் வந்து கேர்ள்ஸ் கூட நம்ம காம்படிட் பண்ணுற மாதிரி நீங்கள் பாய்ஸ் கூட காம்படிட் பண்ணி விளாண்டுருக்கீங்களா? சிங்கிள் விளையாடிருக்கேன். ஒரு பொண்ணு கூட விளையாடும் போதும் ஒரு பையன் கூட விளையாடும் போதும் வித்தியாசம் உங்களுக்கு இருந்திருக்கா? இருந்திருக்கு வித்தியாசம். பொண்ணுங்க கூட விளையாடும் போது தனித்தனியாக காயின் போடுவாங்க, எடுத்து வச்சுப்பாங்க. ஆனால் பாய்ஸ் கூட ஆடும்போது காயினும் போடுவாங்க, டிஃபிகல்ட்டான ஐடியா விளையாடி அந்த காயினே போட்டுருவாங்க. அதேமாரி பாய்ஸ் வந்து நான் நினைப்போம், இந்த காயினை வந்து அவர் போட மாட்டார் அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து அந்த காயினே வேறு பாக்கெட்டில் போட்டு காட்டுவாங்க. அது வந்து பாய்ஸ் கிட்ட விளையாடும் போது பயம் இருக்காது, இவங்களை வின் பண்ணணும் பெரிய ஆளை அப்படின்ட்டு என்ன தான் இருக்கும். ஆனால் வந்து அவரை வின் பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுவோம், தவிர வின் பண்ணிட்டோன்னா வந்து நெக்ஸ்ட் ஆள் கூட விளையாடுவோம் இல்லைங்களா, அப்பயும் வந்து எல்லாரும் கூட ஆடும்போது வின் பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஆனால் வந்து அவங்களாம் பெரிய ஆள், பெரிய பிளேயரு, அவங்களாம் வின் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வின் பண்ணுவோம், ஒரு ஆளை தோப்போம். ஆனால் வந்து நம்ம தோத்துட்டோன்னா அவங்க வந்து பெரிய பிளேயர், அவங்க கிட்ட தோத்துட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நம்ம எக்ஸ்பீரியன்ஸை காட்டணும். இப்போ அவங்க விளையாடிட்டு வந்து, அம்மா நீ சூப்பராக விளையாடின, இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன இதுதான் நீ மாற்றிக்கோமா அப்படி சொன்னால் இன்னும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம், அதுக்காக விளாட்றது. நிறைய பிளேயர்ஸ் விளையாடும் போது மேட்சஸ் நேரில் நின்று பார்ப்பேன். ஏன்னா பாய்ஸ் நல்லா இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து செமி ஃபைனல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 பேரும் போர்டு எடுக்கிறதே டவுட்டு தான், மாற்றி மாற்றி இவர் எடுப்பார் பார்த்தா அவர் எடுப்பார், அவர் எடுப்பார் பார்த்தா இவர் எடுப்பார். அதனால் யார் எடுக்கிறாங்க, யார் வின் பண்ணுறாங்க, அந்த கேமை நம்ம புரிஞ்சு கற்று வச்சுப்போன்றதுக்காக அவங்க மேட்சஸ் நான் பார்த்து பாதி புரிஞ்சு வச்சுப்பேன். இப்போ ஆக்சுவலி நான் தான் கேள்வியாக கேட்கலான்னு நினச்சேன். ஏன்னா அவங்க கூட விளையாடும் போது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களோட இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறீங்கல்ல, அதாவது அவங்க போடுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க, இந்த காயினை அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சா அவங்க ஒரு வேற ஒரு ஹோலில் அதை வந்து தள்ளி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை எல்லாமே நீங்கள் தூரம் நின்று அப்சர்வ் பண்ணி அதை வந்து உங்களோட கேமில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா? பண்ணுவேன் மேடம். பண்ணுவேன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த காயினை வந்து 10 வாட்டி வச்சு போடுவேன். அந்த 10 வாட்டியில் ஒரு வாட்டினா போகும் இல்லையா, அதை ட்ரை பண்ணுவேன். அதேமாரி மேட்ச்சில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். அது போதோ போலையோ நான் ட்ரை பண்ணுவேன், போயிடுச்சுன்னா ஓகே, போகலன்னா வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், விட்டுருவேன். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க கேர்ள்ஸ் எல்லாமே வந்து டிஃபென்ஸ் பண்ணி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களோட கோச் கிட்ட என்னைக்காவது போய் பசங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக விளையாடுறாங்க, அவங்க காயினே ஒரு மாதிரி நம்மளால் கணிக்கவே முடியல, எனக்கும் அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அது மாதிரி கேட்டதில்லை. நான் வந்து பெரிய பிளேயர்ஸ் விளையாடும் போது அவங்களத பார்த்து கற்று வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பெரிய பிளேயரே வந்து, சார் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க, நான் வேணால் உங்கள் வீட்டுக்கு வந்து கற்றுக்கிறேன், எனக்கு வந்து கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்பேன். தவிர ஒருத்தவங்க அவங்களே வந்து எனக்கு சொல்லி தருவாங்க, எனக்கு தெரிலனா ஆனால் நான் அவங்களுக்கு கேட்பேன். ஆனால் எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதி இல்லை, ஆனால் வந்து எங்கள் வீட்டில் போர்டும் செட் பண்ண இடம் இல்லை. ஆனால் வந்து உங்கள் வீட்டுக்கு வேணால் வரேன்,
எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு வந்து நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். புரிஞ்சு வச்சுட்டு விளாடுவேன். புரிஞ்சு வச்சுட்டுனா நிறைய பிளேயர்ஸ் விளாடுறாங்க இல்லைங்களா, அவங்களத வந்து பார்த்து வச்சுட்டு யோசித்து நானும் காயின் வச்சு ட்ரை பண்ணி விளாடுவேன். இப்போ புதுசாக யாராவது கேம் விளாடணும்னு நினைக்கிறாங்க, கேரம், ஒரு டீனேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேம். எல்லாருக்குமே நம்ம பொதுவாகவே வந்துட்டு சம்மர் லீவு இல்லை ஒரு 10 days கண்டினியூஸாக லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு 4 கேமில் கண்டிப்பாக அந்த கேரம் கேம் இருக்கும். அப்படிங்கிறப்போ இப்போ நீங்கள் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு 8th படிக்கும் போதுலேருந்தே அவங்க அந்த கேரம் சும்மா விளாடுறாங்க அப்படின்னா பிளேயர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன், இதுலேயே நான் பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபஸ்ட்டுனா வந்து கேரமில் அவ்வளோ ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய கேர்ள்ஸ் வேறு இருக்காங்க. இப்போ 8வது வேறு படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது வந்து 8வது நாளே வந்து 12 வயசு ஆகுது. 12 வயசு ஆகுது. அந்த வயசில் வந்து வின் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். 8வது படிக்கும்போது வந்து விளாட்றாங்கன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய பசங்க விளாடி இருப்பாங்க. கண்டிப்பாக நிறைய பசங்க அவங்கள பீட் பண்ணி வரணும்னா இவங்க வந்து இந்த வயசுலேருந்து கற்றுக்க முடியாது. இப்போ சொன்னேன் இல்லைங்களா, 3வது படிக்கும்போது அந்த ஸ்டாண்டர்டு 4வது 5th கூட ஓகே. ஓகே. இந்த மாதிரி 6thலலாம் வந்து ரொம்ப கஷ்டம். 8th இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப போராடணும். ஆனால் நிறைய தோல்வி இருக்கும். ஆனால் அந்த தோல்வி எத்தனை வாட்டி தோத்தாலும் நான் வின் பண்ணோம் அது நினச்சிக்கிட்டே வெறித்தனமாக விளாட்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணி பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரிலாம் அவங்க மாற்றிக்கலாம் அதை? பிகினர்ஸுக்கு எப்படின்னா, ராயபுரத்தில் நான் வந்து கோச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். பசங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து ஃபிங்கர் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்லி தந்ததா பசங்க கற்றுப்பாங்க. மொத்தமாக சொல்லி தந்தா பசங்களுக்கு புரியாது. இப்போ தான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க வராங்க, 5th 6th அவங்களாம் வந்துட்டுருக்காங்க. அவங்களும் வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபிங்கர் தான் பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிங்கர் பிடிச்சோன்னா காயின் போட விடுவோம். அதுக்கப்புறம் பிரேக் செட் பண்ணி அடிக்க விடுவோம். அதுக்கப்புறம் தான் மேட்சே ஆட விடுவோம். அதில் வந்து 1 by 1 வந்தால் தான் புரியும். மொத்தமாக சொன்னால் பசங்களுக்கு புரியாது. அதனால் வந்து அதுதான் இப்போது மெயினாக சொல்ல வர்ற காரணம். ஓகே மேம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் கேரம்காக நான் வந்து 10th படிச்சுட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இதுவும் சேர்த்து சொல்லியிருந்தீங்க நான் இதுக்கு மேலே நான் ஸ்டடீஸ் வந்து பர்சியூ பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான பிளான்ஸ் என்ன வச்சுருக்கீங்க நீங்கள்? அதுக்காக பிளான் வந்து 10th ஃபார்ம் போடும்போது அப்போது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். படித்து பாஸ் ஆகிட்டா அதுக்கப்புறம் 11th 12th எதனா ஃபார்ம் போட்டு முடிச்சுட்டா எதனா ஒரு வேலை வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா வீட்டில் வந்து ரொம்ப குடும்ப கஷ்டம். ஆனால் ஃபேமிலி வந்து எங்கள் வீட்டில் வெளியே யாரும் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் வந்து எங்கள் கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க எங்கள் அம்மா. ஏன்னா நாங்கள் கஷ்டப்படுவோம். ஆனால் வந்து அதெல்லாம் அவங்களுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்களும் அவங்கக்கிட்ட காட்டிக்க மாட்டோம். அதனால் வந்து ஒரு வேலை கிடைச்சி அம்மா கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் போக்கணுன்றதுக்காக வந்து ஜாப் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஓகே மேம். அதாவது நீங்கள் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து கேரம் விளாண்டுட்ருக்கேன், எனக்கு வந்து கேரம் விளையாடுறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த கேரம் விளையாடுறதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன மேம்? அந்த ஸ்ட்ரைக்கர் பிடிச்சி அடிக்கும் போதே ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி இந்த காயின் வந்து யாருமே இல்லாத டைமில் நான் உண்டி ஸ்ட்ரைக்கர் வச்சு இந்த காயின் போடும்போது இந்த பாக்கெட் உள்ள காயின் விழும்போது அந்த சவுண்ட் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனியாக இருக்கும்போது இப்போ நீங்களே சும்மா தனியாக இருக்கும்போது நீங்களே பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஆனால் வந்து எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அதேமாரி யாருமே இல்லாத டைம் தான் எனக்கு விளாடவே தோணும். நிறைய பசங்க இருந்தாங்கன்னா கத்தினே விளாடுவாங்களா, எனக்கு கத்தினே விளாட்னா பிடிக்காது. சைலண்ட்டாக இது மாதிரி அமைதியாக இருந்தால் தான் விளாடவும் பிடிக்கும். எவ்வளோ நேரம் வேணால் விளாடுவேன். அதுமாரி தூக்கம் வருதுன்னா அந்த டைம் ஓடி போய் தூங்கிடுவேன். அந்த டயர்ட்னஸ்லேயே விளாட்னா நார்மலாக விளாடவும் முடியாது. அந்த டயர்டு வந்து ஒழுங்காக கவனமாக செலுத்த முடியாது விளாடுறதுக்கு. ஒரு நார்மல் பர்சனாக இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு கேமில் ஒரு பிளேயராக இருக்கிறதுக்கும் ஒரு பர்சனை பார்த்தீங்கனாலுமே ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவங்களோட எல்லா விஷயங்களுமே வேறுபடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து கேரமில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் அதிலே பர்சியூ பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருந்தது? அதாவது கேரம் விளையாடும் போது இருக்கிறதுக்கு மைண்ட் செட்டும் நீங்கள் கேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் இருக்க மைண்ட் செட்டும் உங்களுக்கே எப்படி டிஃப்ரென்ஸ் இருந்தது? எப்படி சொல்லலாம், வெளியில் இப்போ நடந்து போகும்போது இந்த பொண்ணு கேரம் விளாடுது, இந்த பொண்ணு ஒரு கேரம் பிளேயர் தான், இந்த பொண்ணு வந்து டெல்லி நேஷ்னல் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெருவில் பேசும்போதே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதேமாரி நம்ம ஒரு கேரம் எதுவுமே விளாடாம இருந்தா இந்த பொண்ணு எங்கள் 10th நின்ட்டா வீட்டில் வேலை செஞ்சுன்னு அப்படி உட்காந்துட்டு இருக்கா அவ்வளோதான் அப்படி சொல்கிறதோட அவங்க வந்து இந்த 10th நின்ட்டா கூட கேரமில் ஏதோ வந்து வின் பண்ணிவிட்டு அது ஏதோ ஒரு வழியில் போயிட்டுருக்கா எதனா அப்படியே வேலை தேடுறதுக்கு. இப்போ தெருவில் எப்படி சொல்கிறதுனா, நான் சாதாரண ஆளாக இருந்தால் என்னை பார்த்து யாரும் வணக்கம் வைக்கணும் அவசியம் எனக்கு இல்லை இல்லைங்களா. இப்போ போய் வின் பண்ணிட்டு வந்ததால் எங்கள் வீட்டிலேருந்து பேனர் வச்சாங்க ஃபேமிலியாக. அந்த எல்லா பேனரையும் பார்த்துட்டு நீங்கள் கேரம் பிளேயர் தானே சொல்லிட்டு நிறைய அண்ணனுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க
இல்லை தெரியாத ஆளுங்க கூட நிறைய பேர் வந்து கை குத்துட்டு சூப்பருங்க நீங்கள் இன்னும் வரணும் மேலே. ஆனால் தெரியாத ஆள்லாம் அதே மாதிரி நம்ம போனால் ரோட்டில் வணக்கம் வைக்கணும் நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் வந்து நான் ஒரு கேரம் பிளேயராக ஆகி இந்த ஊருக்கே பெருமை சேர்க்குறேன் என்னும் போது ஊரில் இருக்கிற தெருவில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு என்னை பார்த்தோன்னே ஒரு மரியாதை வணக்கம்மா அப்படின்னு வணக்கம்ண்ணா அப்படி இப்படி சொல்லிட்டு போவோம். நம்மளுக்கு அந்த மரியாதை தரும்போது நானும் வந்து கொஞ்சம் ஒரு டைம் யோசிப்பேன், நம்மளுக்கு எதுக்கு இவங்க மரியாதை தராங்க, ஓ நம்ம வந்து ஒரு வின் பண்ணதால ஊருக்கே பெருமைன்றதால வந்து மரியாதை தராங்க. அதேமாதிரி நான் ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் எனக்கு யார் மரியாதை தருவா? கண்டிப்பாக. அதனால் வந்து எனக்கு அந்த மரியாதை தரும்போது நம்மளும் வந்து இதுமாரி நிறைய வின் பண்ணணும். நம்ம இப்போ கேரம் பிளேயர் ஒரு நேஷ்னல் பிளேயர் ஸ்டேட் பிளேயர் அப்படின்னு நம்மள சொல்லும் போதே சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி ரோட்லலாம் பேசுவாங்க. ஆனால் வந்து நான் கேட்டதில்லை. என் ஃப்ரெண்டும் வந்து மூலியமாக சொல்லுவாள், உங்களை பற்றி அந்த அண்ணனுங்க பேசினாங்க, அந்த அங்கிளுங்க பேசினாங்க உன்னை பற்றி, இந்த பொண்ணு கேரம் விளாடுது சீனியர் நேஷ்னல் பிளேயரு அப்படின்ட்டு. அப்படி சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு கெத்தாகவும் இருக்கும். அதேமாதிரி மரியாதை வைக்கும்போது என்னோட வயசில் பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்க மரியாதை வைக்கும்போது நம்ம வின் பண்ணுறதால தானே அவங்க மரியாதை வைக்கிறாங்கன்றதால அந்த சிடு சிடுன்னு பேசுகிற அந்த டைப் இல்லை, ஜாலியாக இருப்பேன். அதேமாரி முக்கியமானது ஒன்று சொல்கிறேன், நான் ஜாலியாக இருக்கும்போது ஜாலியாக இருப்பேன். அதேமாதிரி இந்த கேரம்னு வந்துட்டால் வந்து என்கிட்ட வந்து ஒருத்தவங்க அக்கா எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு இந்த உங்களை மாதிரி விளாடணும் அப்படி சொன்னாங்களா, கண்டிப்பாக வந்து சொல்லித்தரும்போது கண்டிப்பாக ஆர்வமாக சொல்லித்தருவேன். அதே மாதிரி விளாடும் போது கேரம் விளாடி முடிச்சுட்டு நார்மலாக ஜாலியாக பேசுவேன், சிரிப்பேன். ஆனால் இந்த விளாட்டுன்னு வந்துட்டா இந்த விளாட்டில் வந்து நான் சொல்கிறத கேட்கலன்னு திட்டுவேன், நிறைய பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க. ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அதே மாதிரி வந்து பசங்க வந்து நான் சொல்கிறத கேட்டுக்கினாங்கன்னா ஓகே, நானே பசங்களுக்கு டிஃபன் எல்லாம் வாங்கி தந்து நல்லா பார்த்துப்பேன். இப்போ நம்ம வின் பண்ணது இல்லாமல் நம்ம கூட இருக்கிற பசங்களும் வின் பண்ணி நம்மள மாதிரி ஆகணும் அப்படின்னு நான் வந்து நிறைய ட்ரை பண்ணுவேன். என்னை நம்பி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தந்து என்ன மாதிரி ஒரு பெரிய ஆளாக ஆக்கிடுவேன். இப்போ நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் வின் பண்ணிட்டு வந்தீங்களா மேம்? ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேர்ல்டு கப் தான் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்காக உங்களை நீங்களே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? என்னையே நானே ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இதுக்கு மேலே டபுள் மடங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து ரெஸ்ட்டு எடுக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். அது ரொம்ப முக்கியமான மேட்ச்ன்றதால இப்போ டெல்லியில் ஆனதோட இன்னும் டபுள் மடங்காக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி வின் பண்ணணும்னு வருவாங்க எல்லாரும். நான் உண்டு இல்லை, எல்லாரும் வருவாங்க. அவங்கள பீட் பண்ணோன்னா இனிமேல் நான் ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாது. ரெஸ்ட் எடுக்காமல் 24 hours விளையாடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இப்போதைக்கு நான் பண்ணணும். ஆனால் நான் இப்போதைக்கு அதை பண்ணலை. இப்போதைக்கு எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னா 9 o'clock காலையில் எழுந்திருப்பேன், கோச்சிங் சொல்லி தந்துட்டுருக்கேன். அங்கே காலையில் 6 மணிக்கெலாம் போயிடுவேன். 6 மணிலேருந்து 9 மணி இருக்கும் அங்கே பசங்களுக்கு. 9 மணிலேருந்து நான் ஒரு 2 மணி இருக்கும் வீட்டில் விளாடுவேன். வீட்டிலனா தெரிஞ்சவங்க வீட்டில் விளாடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ராயபுரத்தில் 3 மணிலேருந்து 5 மணி இருக்கும் பசங்களுக்கு கிளாஸ். அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு 5:30 மணிலேருந்து நைட்டு 8 மணி இருக்கும் விளையாடிட்டுருக்கேன். ஆனால் வந்து நான் கண்டினியூஸாக பார்த்தேன்னா வந்து இப்போ காலையில் படித்தா தான் நமக்கு படிப்பு ஏறுது. அதேமாரி நான் காலையில் எழுந்திரிச்சி விளாட்னா தான் நான் வின் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். லேட்டாக எழுந்திரிச்சி விளாட்னா கண்டிப்பாக நான் வின் பண்ண மாட்டேன்னு தெரியும். அதுதான் வந்து அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, காலையில் எழுந்திரிச்சி விளாட ட்ரை பண்ணு அப்படின்னு. காலையில் எழுந்திரிச்சி விளாட்லாம், நம்ம வீட்டுக்கு இடம் இருக்குன்னு இல்லைங்களா செட் பண்ணி விளாட்றதுக்கு. நான் வந்து பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு அங்கேயே நானும் விளாடுவேன். இருந்தாலும் வந்து காலையில் எழுந்து விளாட்ற ப்ராக்டிஸ் தான் எப்பவுமே ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் விளாட்றதெல்லாம் வந்து கை கொடுக்காது, காலையில் விளாட்றது தான் கை கொடுக்கும். சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே மேம். இன்றைக்கி நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை பற்றியும் கேரம் விளையாட்டை பற்றியும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களோட அடுத்த இலக்கான வேர்ல்டு கப்பில் நீங்கள் அதில் விளையாடி சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை எங்கள் சார்பாகவும் எங்கள் நேயர்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ. இதுவரை தொடுவானம் தொடும் தூரம் கேரம் விளையாட்டு வீராங்கனை எல் கீர்த்தனா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.